எங்க அப்பா எப்படியோ அதே தனாத்தையை சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளவு அழுக வந்துருச்சு. நான் அந்த இடத்துலதான் வச்சு பாக்குறேன். ஆனா அவங்க 2 பேரும் என்கிட்ட பேசாம இருந்து எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு மேல எதுவும் பேசுறதுக்கு இந்த வார்த்தைகளுமே இல்லை. என்னடா அவரே தடல்புலா சமையல்லாம் பறக்குதுன்னு பாக்குறீங்க? ஆமாங்க, எங்க அத்தை மாமா வந்தது எங்களுக்கே தெரியாது. அவங்க வந்து கோயம்புத்தூர் போறேன்னு சொன்னாங்க. நான் மிட் நைட்ல தான் வருவேன், வந்தாதான் வருவேன் அப்படின்னு வேற சொன்னாங்களா. சரி நாங்களும் கேஷ்ல விட்டோம். பார்த்தா திடீர்னு அவங்க வேற வந்துட்டாங்க. அந்த கிளிப்பை வந்து எங்களால எடுக்க முடியல. ஏன்னா பார்த்த சந்தோஷத்துல என்னால சுத்தமா அதை எடுக்க முடியல. இது எப்படி நடந்துச்சு, மாமா எப்படி சர்ப்ரைஸ் பண்ணோம், அவங்க எப்படி வந்தாங்கன்னு வீடியோ ஃபுல்லா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாமா எப்படி சர்ப்ரைஸ் பண்ணா, அத்தை மாமா 2 ஈரோட்ல இருந்தாங்க. நான் அப்ப சும்மா கால் பண்ணி அத்தை எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஈரோட்ல இருக்கோமா, இப்ப எங்கேயா போறீங்களா அப்படின்னா, ஆமாமா கோயம்புத்தூர் போறோம். அப்ப நான் சொன்னேன், அத்தை கோயம்புத்தூர் போற வழியில ஒரு பேக்கரி இருக்கு, நீங்க மாமாட்ட எதுவும் சொல்லாதீங்க, நான் மாமாக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து பண்றேன்னு சொல்லி என்னோட லொக்கேஷனையும் அனுப்பி அவங்களும் அவங்க லொக்கேஷனை வந்து அனுப்பி எப்படியோ ஒரு வழியா மாமாவுக்கு சின்னதா அவங்க எப்படிதான் கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா எப்படியும் சின்னதா ஒரு சந்தேகம் வராத மாதிரி அத்தை பாத்துக்கிட்டாங்க. அது வந்து ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சாலும் மாட்டிப்போம். சரி, அதை வந்து ரொம்ப நாள் ஆசை நான் மாமாவை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கான டைம் சுத்தமா இல்லை, எப்படியோ பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தான். நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணீங்க. இதுக்கு முழுக்க காரணமே எங்க தனாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் தான். அவங்க வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால நாங்களும் எதுவுமே செய்யலை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியும் சும்மாவே தூங்குற 3 மணி ஆயிடுவோம். அத்தை மாமா எல்லாம் வந்து நாங்கள் ஜாலியாக பேசிட்டு நைட்டு 3 மணிக்கு டீ கடைக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு நிறைய ஷேர் பண்ணிட்டு அப்படி இப்படி இருந்தோம். சரி, அப்புறம் ஏன்னா நம்ம எதுவுமே செஞ்சு கொடுக்கல. அடுத்த நாள் அம்மாவும் பெரியமாவும் சேர்ந்து சிக்கனு மீன் அது இதுன்னு செஞ்சு ஒரு விருந்து மாதிரியே வச்சுட்டாங்கங்க. அது என்னென்ன விருந்துன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ரிலேட்டிவ் வீட்டுக்குலாம் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். மாமாக்கு வந்து எல்லா ரிலேட்டிவ் தெரியும், அத்தைக்கு வந்து தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கா போயிட்டு அத்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, உண்மையிலே சொல்ல போனா நான் அத்தையை இந்த 2 நாள் தான் நேர்லயே பார்த்துருக்கேன். 2 நாள் இருந்தாங்க, 2 நாள் தான் அத்தை கூட பேசியிருக்கேன். இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலே சொல்றேன், எங்க மாமா ரொம்ப கொடுத்து வச்சவங்க.
சாப்பிட்டு முடிச்சோன்னு சரி செரிமானம் ஆகணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கேம் விளையாண்டோம். அது என்ன பழம்னு கரெக்டாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அதில் வேற போட்டி வேற, ஒருத்தவங்க வந்து அந்த ப்ரௌன் கலர்ல இருக்காது, ப்ரௌன் கலர் முழுசா வச்சு அருண் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெட்டு மாதிரி கட்டி அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் என்னன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது சாதாரண என்னமா கிடைக்கும் தெரியுமா? ஓகேடா அவ்வளவுதான்டா நான் பாஸ்டா நீங்க பேர் ஆயிட்டீங்களா? பயமுடுத்தாதீங்க. யாருமே படிக்கவே இல்லை. ஒரு விதை மட்டும் எடு பார்க்கலாம். என்ன என்ன இருக்கு? ஓரமெல்லாம் உரிச்சிட்டு கடைசியா நடுவுல உரிக்க போறீங்களா? நடுவுல உரிச்சிட்டு அப்புறமா ஓரத்துக்கு வர போறோம். எனக்கு போயிடுச்சுங்க அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பாடு தூங்கிட்டு வரேன். சூப்பர் ப்ரோ. வீடியோ போட்டுமே அதுதான் சரியான சாப்பாடு, நல்ல ஒரு தூக்கம், ஒரு நாள் ஹாப்பினஸ் போதும். அண்ணி ஒரு ஒயிட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஒயிட் தான் வருது. அண்ணியோட மைண்ட் பறந்தது நடந்ததெல்லாம் சீக்கிரம் பண்ணிட்டு இந்த ப்ரௌன் நல்ல வேலை கண்ணுல குத்தல. நான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். இப்போ முடிச்சிடுவேன். பாருங்க கொஞ்சம் தான் முடிச்சிடுவேன். மணியோட முயற்சி நீங்க பாராட்டலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடலாமே. அந்த மாதிரி போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு வீட்டுல வெங்காயத்தை உரிக்க சொன்னா கூட உரிக்க மாட்டாரு. இப்படி உட்காந்து ஒண்ணுத்துக்கும் ஆகாது இந்த கொட்டையை உரிச்சு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. யாரு ஃபர்ஸ்டா பிரவுன் கலர்ல போய் உரிக்கிறாங்களோ அவங்க போய் அருண் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் எல்லாத்துக்கும். நான் ஒரு சில கிளிப் ஆட் பண்றேன், அதை பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் vlog வந்து ரிலீஸ் பண்ணிட்டு மாமாட்ட சொல்றேன், மாமா அந்த மாதிரி vlog ரிலீஸ் பண்ணிட்டேன் மாமா போய் பாருங்க அப்படின்னு. அப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டடா பாட்டியும் சரி ராஜேஷ் மாமா 2 பேரும் பார்த்தாங்க. எனக்கு அந்த டைம்ல ரொம்ப அழுகை ஆயிட்டு. ஏன்னா வந்து நான் பாட்டிகிட்ட பேசியே கரெக்டா 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்னுமே என் மேல கோவமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா என் மேல கோவம் இருக்கோ இல்லையோ இருந்தாலும் நான் வந்து சாரி பாட்டி, நான் வந்து அப்படிதான் சொல்ல முடியும். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நாங்க தூத்துக்குடி நாங்க போகும்போது பாட்டி வம்பளுக்குறது சரி, அவங்க எப்படி சொல்றது, அவங்க பேத்தி அவங்க பேத்தி மாதிரி வந்து என்னை வந்து ஒரு கேர் பண்றது, சமையலும் சரி எல்லாமே அவங்கள பத்தி சொல்றதுக்கு நிறையவே இருக்கு. அதே மாதிரி எங்க ராஜேஷ் மாமாவை பத்தி சொல்லணும்னு எனக்கு இதே எப்படி சொல்றது, அவர் வந்து எப்படின்னா ஒரு குட் சோல் தான் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் பேசிக்கிறது இல்லை, அவருக்கு என்ன என் மேலே கோவம் தெரில. நான் எங்கள் ராஜேஷ் மாமாட்ட பேசி நான் 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் நிறைய டைம் கால் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் காலை எடுக்கலை எதுவுமே. இருந்தாலும் எனக்கு இப்போ இந்த வீடியோவில் அவர் வந்து என்னோட வீடியோ அவர் பார்க்குறாருன்னொன்னே எனக்கு அது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு. சரி என்ன எதுவோ இருந்துட்டு போகட்டும். உண்மையிலே வந்து எனக்கு என்ன சொல்கிறேன், எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ராஜேஷ் மாமா அப்படிதான் என்னை ரொம்ப கேர் பண்ணிப்பார். அவர் புள்ள மாதிரி பார்த்துப்பாங்க. நாங்கள் அப்போ இந்த பாண்டிங் வந்து அவர் புள்ள மாதிரி பார்க்கறது, கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்னு அவரும் நிறைய அட்வைஸ் பண்ணுவார். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ராஜேஷ் மாமாவும் சரி மனைவியும் சரி என் லைஃப்லேயே வந்து ஒரு பெஸ்ட் கிஃப்டாக சொல்லுவேன். 2 பேருமே எனக்கு அப்பா மாதிரி தான். இது வரைக்குமே நான் யார்ட்டையும் இவங்க இப்படி எங்கள் அப்பாவை எப்படி நான் பார்க்கறனோ அதே இடத்துல தான் வச்சு நான் மணிமாமாவும் சரி ராஜேஷ் மாமா 2 பேர்த்தையுமே நான் அந்த இடத்துல தான் வச்சு பார்க்குறேன். அவங்க 2 பேரும் என்கிட்ட பேசாமது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையிலேயே வந்து ரொம்ப
வருஷம் கழிச்சு மாமா என் கூட இருந்தனால ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நான் எப்பயுமே இப்பன்னு இல்லை, எப்பயுமே மாமா கிளம்பும் போதே நான் அழுதுருவேன். எப்பயும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து 10 நாள் அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த டைம் வந்து 2 நாள் தான் இருந்தாங்களா. இந்த 2 நாள் எப்படி போச்சுன்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளோ ஸ்பீடா போயிடுச்சு. நான் இப்போ நினைச்சு இந்த 2 நாள் இப்படிதான் இவ்வளோ ஸ்பீடா போகணுமா, ஸ்லோவா போகலான்னு ரொம்பவே வருத்தப்பட்டே இருந்தேன். உண்மையிலே தனாத்தையை சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளோ அழுக வந்துருச்சு. ஏன்னா எப்படி சொல்றது, தனாத்தையை சொல்லும் போதே வந்து ஒரு மாதிரி எமோஷனலாவே ஆயிட்டேன். ஏன்னா வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா என் கூட பழகுனது, இத்தனைக்கு அவங்க யாரு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்க தெரியாது. இருந்தாலுமே அவங்க வந்து அவங்க புள்ள மாதிரி பார்த்து கேர் பண்ணிக்கிறதும் சரி, அவங்க சில அட்வைஸ் சொன்னதும் சரி, அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. உண்மையிலேயே வந்து எங்கள் மாமா ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் எங்கள் தனாத்தை கிடைச்சதுக்கு. மிஸ்யூ பாட்டி, மிஸ்யூ மாமா, தனாத்தை மிஸ்யூ, எல்லாத்துக்குமே மாமா மிஸ்யூ மோர் மாமா. உண்மையிலே வந்து எனக்கு இவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே பிடிக்கும். அது பிடிக்கும். இப்போ அழுகிற சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை, அது என்னோட பாசம். எப்பயுமே சரி, இப்போன்னு இல்லை, எப்பயுமே அவங்கள பற்றி பேசினாலும் நான் அழுதுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் மேலே அன்பு காட்டியிருக்காங்க. அதனால் மிஸ் யூ, லவ் யூ ஆல், அவ்வளோதான் என்னால் பேச முடியும். இதுக்கு மேலே என்னால் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலை. லவ் யூ. சீக்கிரமாக உங்கள் கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் வரோம். மாமா, ராஜேஷ் மாமா, கண்டிப்பாக உங்களை நான் பார்ப்பேன். பாட்டி, உங்களையும் நான் பார்க்க வரேன். என்ன பண்ற? மாமா எனக்காக காளான் குழம்பு வாங்கி கொடுத்தாங்க. டப்பா குப்பையில போட்டு மாமா